ரதிய காடுப்படியில் அக்கா அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸு வேர்க்கடலை சுண்டல் செய்ய போகிறேன். அக்கா வேர்க்கடலை மார்னிங் வந்து பச்சை வேர்க்கடலை தான் மார்னிங் ஊற வச்சுட்டு இப்போ ஈவினிங் ஒரு 4 o'clock 4 விசில் வச்சுருக்கிறேன். நல்லா வெந்துருச்சு. சூடாக இருக்குது, கைவிட முடியல. நல்லா 4 விசில் வெந்துடும். உங்கள் குக்கருக்கு எத்தனை விசில்னு பார்த்துக்கோங்க. நான் காலையில் கொஞ்சம் ஊற வச்சிங்கன்னா தான் இந்த பச்சை வேர்க்கடலையாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 3 மணி நேரமாச்சும் ஊறணும். குறைஞ்சது 2 மணி நேரம் ஊறணும். ஊறினா தான் சுண்டல் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நறுக்குன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது நல்லா வெந்துருச்சு. இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு போட்டு அக்கா வேக வச்சு வச்சுருக்கிறேன். இது குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தி ஸ்நாக்ஸு. சூடாக தான் இருக்குது. பார்த்திங்களா எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டாக வந்தால் சுண்டலுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி இருக்குது, அதை வடிகட்டிடுறேன் அக்கா. நீங்கள் திட்டமாக தண்ணி வைக்க முடியும்னாலும் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ வாட்டர் வடிகட்டி வச்சுட்டேன். நம்ம வந்து சுண்டலுக்கு தாளிப்போம். எப்போவுமே ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்றது சுண்டலுக்குன்னா அக்கா ரொம்ப கம்மியாக தான் ஆயில் விடுவேன். வெறும் 1 ஸ்பூன் தான் இதாக விட்டுருக்குறேன். ஒரே 1 ஸ்பூன் தான் விட்டுருக்குறேன். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ சுண்டல் டீ ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுனால நம்ம வந்து ஆயில் வந்து கம்மியாக ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்தா தான் நல்லது. அதுலேயும் ஆயில் நம்ம நிறையா சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஆயில் ஊற்றாமல் செஞ்சாலும் நம்மளுக்கு சுண்டல் வந்து ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். கொஞ்சம் அந்த உளுத்தம்பருப்பு நல்லா கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துருச்சு. நம்ம அந்த சுண்டலை போட்டுக்கலாம். வேர்க்கடலையை வேக வச்சு தான் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் 2 அக்கா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நீங்கள் இன்னும் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் போட்டுக்கலாம். இது வந்து கேரட்டு, ஒரு பெரிய கேரட்டு இந்த பெரிய துருவலில் துருவி வச்சுருக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை வச்சுருக்கிறேன். இது கொஞ்சமாக மாங்காய், கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக போட்டால் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கிளறலாம். இப்போ இந்த ஆனியன் போட்டதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் சால்ட்டு பிடிக்கிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் போடுறோம். இப்போ போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பீச்சு சுண்டல் மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்துடலாம். இது கேரட்டு போடுறதுனால கலர்ஃபுல்லாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஆனியன்லாம் போட்டதுக்கப்புறம் அடுப்பு வந்து நம்ம எரிய விடக்கூடாது. அது அந்த வாசனை அந்த டேஸ்ட்லாம் போயிடும். நல்லா கிளறிக்கிறேன். அவ்வளோதான். டீக்கு ஸ்நாக்ஸு ஈவினிங்கு ஹெல்த்தியான சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்கள் கொஞ்சம் மாங்காய் போட்டு இந்த சுண்டல் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்க டெய்லி கேட்பாங்க இந்த சுண்டல் செஞ்சு கொடுக்க சொல்லி. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. எல்லா சுண்டலும் ஹெல்த்தி தான். இதில் கொஞ்சம் ஹை ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் ரொம்ப 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 ஹெல்த்தி. இப்படி குழந்தைங்க கலர்ஃபுல்லாக சுண்டலை பார்க்கும்போது கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே ஃபீலிங்கில் நம்மக்கிட்ட உடனே சாப்பிட்ருவாங்க. இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. கொடுத்து பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லி. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் கண்டிப்பாக கொஞ்சமாக மாங்காய் துருவி கொட்டினாலும் சரி தான். நான் அக்கா பொடியாக நறுக்கி தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் துருவி கூட கொட்டிக்கோங்க. இந்த அக்கா பொடியாக நறுக்கி தான் போட்டிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். வேர்க்கடலை வந்து நம்ம ஊற வச்சுட்டு வேக வச்சா தான் நல்லா சாஃப்டாக வேகும். தேங்க்யூ. இன்றைக்கி ரதிய காடுப்படியில் ஈவினிங் டீ ஸ்நாக்ஸு வேர்க்கடலை சுண்டல்.